நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் அதுதான் பார்க்க போகிறோம், மைக்ரோப்ஸ் அண்டு டிசீசஸ். ஸோ இப்போ டிசீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா டிஸ் அப்படின்னா எகைன்ஸ்ட்டு, ஈஸி அப்படின்னா கம்ஃபர்ட்டு. ஸோ இப்போ கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கிறது அதுதான் டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரைட்டா. கேன் பி டிஃபைன்ட் அஸ் அன் இம்பேர்மெண்ட் ஆர் malfunctioning of the normal state of the living organisms that disturbs or modifies the performance of vital functions of the body. ஸோ இப்போ டிசீஸ் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் அன் இம்பேர்மெண்ட் ஆர் மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த நார்மல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த செல்கள், அதாவது நம்மளுடைய செல்லில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்பேர்மெண்ட் ஆர் மால் ஃபங்க்ஷனிங். ஸோ மால் ஃபங்க்ஷனிங் அப்படின்னா தவறாக நடத்துதல் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா. ஸோ அது பண்ணுறது அதை தான் வந்து என்னவான்னு சொல்கிறோம், நம்ம டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இவங்க இந்த டிசீசஸ் வந்து பார்த்தோன்னா கேன் பி கேட்டகரைஸ்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்கரன்ஸ், அதாவது எண்டமிக், எபிடமிக், பேண்டமிக் ஆர் ஸ்போரடிக் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்டென்ட் ஆஃப் அக்கரன்ஸ் அப்படின்னா அது எவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தோம், ரைட்டா. வெதர் இன்ஃபெக்ஷியஸ் ஆர் நான் இன்ஃபெக்ஷியஸ், அதாவது தொற்றை ஏற்படுத்தக்கூடியதா தொற்று ஏற்படுத்தாததா அப்படிங்கிறத பொறுத்து. டைப்ஸ் ஆஃப் பேத்தஜன் அப்படின்னு எடுத்தோன்னா வெதர் காஸ்டு பை பாக்டீரியல், வைரல், ஃபங்கல் ஆர் புரோட்டோசோவான் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் பேத்தஜன் வந்து பார்த்தோன்னா நோய் கிருமி, ரைட்டா. யார் இந்த நோயை உருவாக்குனாங்க அப்படிங்கிறது. அடுத்து டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட், நோயை கடத்தக்கூடியவர்கள் யார் அப்படின்னா வெதர் ஏர்பான், வாட்டர்பான் ஆர் வெக்டர்பான். ஸோ இப்போ 3 விதமாகவும் இந்த தொற்றானது பரவும், ரைட்டா. ஸோ இதில் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, டூயினோ பேஜஸ். வேர்ல்டு ஹெல்த் டே 7th ஏப்ரல், மலேரியா டே 25th ஏப்ரல், வேர்ல்டு எய்ட்ஸ் டே 1st டிசம்பர், அடுத்து வேர்ல்டு ஆன்டி டியூபர்குலோசிஸ் டே 24th மார்ச். இதுலேருந்து ஏதோ ஒரு 1 மார்க் வரலாம், ரைட்டா. அடுத்தது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ் பேஸ்ட் ஆன் அக்கரன்ஸ். ஸோ இப்போ மைக்ரோப்ஸ் இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து நம்ம என்னவா பிரிக்கிறோம், டிசீஸ் பேஸ்டு, அதை வச்சு நம்ம ஒரு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ எண்டமிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிசீஸ் விச் இஸ் ஃபவுண்ட் இன் ஏ certain geographical area affecting the fewer number பீப்புள்ஸுக்கு நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், எண்டமிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எண்டமிக் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜியாகிரபிக்கல் ரீஜனில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே உருவாகக்கூடியது, ரைட்டா. அடுத்து எபிடமிக் அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட நம்பர், ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸுக்கு உருவாகக்கூடிய அந்த நோய் பிரேக் டவுன் ஆகி என்னாகும், அதிக பேர்த்துக்கு பரவும், ஸ்ப்ரெட்ஸ் அட் த சேம் டைம் அப்படின்னா அதுக்கு பேர் எபிடமிக் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ளூயன்ஸா. பேண்டமிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் எ குளோபல் ஸ்கேல், உலக அளவில் பரவுறதுக்கு பேர் பேண்டமிக்கு. எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோன்னா எய்ட்ஸு, இப்போ இருக்கிறது கொரோனா வந்து பேண்டமிக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்போரோடிக் அப்படின்னு எடுத்தோன்னா டிசீஸ் அக்கரின் அக்கேஷ்னலி, எப்போயாச்சும் வந்துட்டு போணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, ஸ்போரோடிக் அப்படின்னு பேர். மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிசீசஸ், அதாவது கம்யூனிகபிலிட்டி ஆஃப் டிசீசஸ்ன்னு சொல்கிறோம். தொடுவதன் மூலமாக, தொடர்பின் மூலமாக ஏற்படக்கூடிய நோய்கள். அதாவது இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் ஆர் கம்யூனிகபிள் டிசீஸ், தே ஆர் காஸ்டு பை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் பேத்தஜெனிக் ஆர்கனிசம்ஸ், பாக்டீரியா, வைரஸ், வெக்டர்ஸ் ஆர் parasites invading the body and causing diseases. Example, influenza, tuberculosis, chicken pox, காலரா, நிமோனியா, மலேரியா, இப்போ இருக்கக்கூடிய கொரோனா எக்ஸெட்ரா எல்லாமே, ரைட்டா. ஸோ அப்போ அதை தான் வந்து பார்த்தோன்னா கம்யூனிகபிலிட்டி டிசீஸ், தொடர்பின் மூலம் ஏற்படக்கூடியது. யாருனால, காஸ்டு பை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க யார், லைக் பேத்தஜெனிக் ஆர்கனிசம்ஸ், சில நோய் கிருமிகளாக இருக்கலாம், அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். இவங்க இன்வாடிங் த பாடி, உடம்புக்குள்ளார போயிட்டு அங்கே போயிட்டு மல்டிப்ளை ஆகிறதுனால நோய்களை உண்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா. அடுத்து நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், அதாவது தொடர்பின் மூலம் பரவாமல் இருக்கிறது. தே ஆர் காஸ்டு பை இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆர்கன்ஸ். ஸோ இப்போ உள் உறுப்புகள் செயல்பாடு வேறு மாதிரி போகிறது அல்லது செயலிழந்து போகிறது மூலமாக ஏற்படக்கூடிய நோய்கள். ஜெனட்டிக் காசஸ், நம்ம பரம்பரையாக வரக்கூடியது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஹார்மோனல்ஸ் சேஞ்சஸ் நடக்கக்கூடியது அல்லது இம்பேலன்ஸ் ஆகிறது. அண்ட் இம்யூன் சிஸ்டம் டிஃபெக்ட், ஸோ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் பழுதடைதல், அதன் மூலமாகவும் என்ன நடக்கும், இந்த நான் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா டயபெட்டஸ், கொரோனரி ஹார்ட் டிசீசஸ், ஒபிசிட்டி, கேன்சர், காய்டர் எக்ஸெட்ரா. ஸோ இப்போ இவங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்னென்னு சொல்லக்கூடாது, டிசீஸ்ன்னு சொல்லக்கூடாது, டிஸார்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்டா.
ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி அண்ட் பிளேஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு எடுத்தோம்னா the disease causing microbes enter the body through different means. எப்படிலாம் உடம்புக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா an infection develops when these pathogens enter the human body through contaminated air, water, food, soil, physical contact, sexual contact and through infected animals. ஸோ அப்போ இத்தனை வகையில் வந்து என்ன ஆகிறாங்க, நோய் கிருமியானது நம்ம உடம்புக்குள்ளே வரலாம். காற்றின் மூலமாக வரலாம், வாட்டர் மூலமாக வரலாம், சாப்பிட்ற சாப்பாட்டு மூலமாக வரலாம், சாயில் மூலமாக வரலாம், ஃபிசிக்கல் கான்டாக்ட் தொடுவதன் மூலமாக வரலாம், செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறது மூலமாக வரலாம், இல்லை அப்படின்னா இன்ஃபெக்டட் அனிமல்ஸ் நோயுற்ற அனிமல்ஸ்கிட்ட இருந்து நமக்கு பரவலாம். தே மே பி ஆர்கன் ஸ்பெசிஃபிக் ஆர் திசு ஸ்பெசிஃபிக் வித்தின் அவர் பாடி வேர் மைக்ரோப்ஸ் ரெசைடு. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மைக்ரோப்ஸ் வந்து ஒன்று ஆர்கன் ஸ்பெசிஃபிக், அதாவது உள் உறுப்புகளுக்குள்ளார வாழ்வாங்க, இல்லை அப்படின்னா திசு ஸ்பெசிஃபிக் திசுக்குள்ளார வாழக்கூடியவங்க. ரைட்டா? reservoir of infection அப்படின்னு சொன்னால் reservoir of infection refers to the specific environment in which the pathogens can thrive well and multiply without causing diseases. Example, water, soil and animal populations. The reservation of infections அப்படின்னு எடுத்துக்கிற reservoir of infection எடுத்துக்கிட்டோம்னா specific environment in which the pathogens can thrive well and multiply without causing diseases. நோயை ஏற்படுத்தாமல் உடம்புக்குள்ளார என்ன ஆகிட்டு இருக்கிறது, மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கிறது. ஸோ அதுதான் ரிசர்வேயர் அப்படின்னு சொல்கிறோம். இன்குபேஷன் பீரியடுனா இப்போ ரிசர்வேயர் ஆகிட்டு இருக்காங்க, பரவிட்டு இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது நோய் கிருமியாக மாறுறாங்க இல்லையா. ஸோ அப்படி மாறக்கூடிய பீரியடை தான் இன்குபேஷன் பீரியடுன்னு சொல்லுவோம். The interval between infection and first appearance of the disease is called incubation. அதாவது நோய் தொற்று ஏற்பட்டதுலேருந்து முதல் அறிகுறி தென்படுற வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களை தான் இன்குபேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இட் மே வேரி ஃப்ரம் ஃபியூ ஹவர்ஸ் டு செவரல் டேஸ். இது வந்து பார்த்தோன்னா சில மணி நேரங்கள்லேருந்து சில நாட்கள் வரைக்குமே இருக்கலாம். ரைட்டாக? செவரல் டேஸ் வரைக்குமே இந்த இன்குபேஷன் பீரியட் இருக்கலாம். இப்போ கொரோனாவுக்கு வந்து 14 நாள் இன்குபேஷன் பீரியடுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதை தான் இன்குபேஷன் பீரியடு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன், தொற்று ஏற்படுத்துறது. இன்ஃபெக்ஷன் இஸ் த என்ட்ரி, டெவலப்மெண்ட் ஆர் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் இன் த ஹியூமன் பாடி ஆர் அனிமல்ஸ். ஸோ இப்போ நோய் தொற்று ஏற்படுத்துறது, நம்ம உடம்புக்குள்ளார போகிறது. ரைட்டா? ஸோ கார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா பேத்தஜன்ஸ் காஸ் டிசீஸ் இன் 2 ways. ஒன்று வந்து பார்த்தோன்னா டிஷ்யூ டேமேஜ் ஆர் டாக்ஸின் செக்ரேஷன், திசுவை சேதப்படுத்துறது, இல்லை அப்படின்னா விஷத்தை சுரக்கிறது. Tissue damage, first one. Many pathogens destroy the tissues or organs of the body, causing morphological and functional damage அப்படின்னு சொல்கிறோம். மெனி பேத்தஜன்ஸ் என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட்ராய்ட் த திஷ்யூஸ் ஆர் ஆர்கன்ஸ், திசு செல்களையோ அல்லது ஆர்கனுடைய செல்களையோ நம்ம என்ன பண்ணுறோம், திசுக்களையோ நம்ம இந்த பேத்தஜன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, டீக்ரேட் பண்ணுறாங்க. அதன் மூலமாக அதனுடைய மார்ஃபலாஜிக்கலும் ஃபங்க்ஷனலாகவும் அது என்ன ஆகுது, டேமேஜ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், பாக்டீரியம் ஆஃப் பல்மனரி டியூபர்குலோசிஸ் டேமேஜஸ் த செல்ஸ் ஆஃப் லங்ஸ் அண்ட் வைரஸ் காசிங் ஹெப்படைட்டிஸ் டெஸ்ட்ராய்ஸ் த லிவர் டிஷ்யூ. ஸோ இப்போ பல்மனரி டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற அந்த டிபி என்ன பண்ணும், அந்த பாக்டீரியா டேமேஜஸ் த செல்ஸ் ஆஃப் லங்ஸ், நம்ம நுரையீரல் செல்கள் வந்து என்ன பண்ணும், அழிச்சிக்கிட்டு வந்துடும். ஸோ அதனால வந்து என்ன ஆகும், அந்த டிபி அப்படிங்கிறது வரும். ரைட்டா? இப்போ வைரஸ் வந்து பார்த்தோன்னா காசிங் ஹெப்படைட்டிஸ் டெஸ்ட்ராய்ட் த லிவர் டிஷ்யூ. ஸோ அப்போ கல்லீரலில் லிவரில் இருக்கக்கூடிய செல்களை யார் அழிச்சிக்கிட்டு வருவா, இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ். ரைட்டா? ஸோ இப்போ இதனால் வந்து நமக்கு இறப்புகள் கூட ஏற்படலாம், டெத் வரைக்கும் கூட கொண்டுட்டு போகலாம். அடுத்தது டாக்ஸின் செக்ரேஷன். ஸோ அப்போ மெனி பேத்தஜன்ஸ் செக்ரேட் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸ் கால்டு டாக்ஸின்ஸ் விச் காஸ் டிஷ்யூ டேமேஜ் லீடிங் டு டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மெனி பேத்தஜன்ஸ் என்ன பண்ணுறாங்க, செக்ரேட் பாய்சனஸ் சப்ஸ்டன்சஸ். ஸோ இப்போ நோய் உண்டு பண்ணக்கூடிய அல்லது உயிரை அழிக்கக்கூடிய விஷத்தை செக்ரேட் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா லேட்டஸ்ட் நவ் ஸ்டடி அபவுட் த காசட்டிவ் ஆர்கானிசம், மோட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், அக்கரன்ஸஸ், சிம்டம்ஸு, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் ஃபியூ ஏர்பார்ன், வாட்டர்பார்ன், வெக்டர்பார்ன் அண்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏர்பார்ன் டிசீசஸ், அதாவது காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய்கள். ஹியூமன் பீயிங்ஸ் inhale atmospheric air. Due to continuous inhalation of contaminated air, the chances of airborne microorganisms to find a host and cause infection are higher. ஸோ அப்போ ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், சுவாசிக்கும் போது இன்ஹேல் த ஏர். ஸோ அப்போ அட்மாஸ்பியரிக் ஏர் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்தோன்னா இந்த கண்டாமினேட்டட் ஏர், அதாவது கண்டாமினேட்னா கெட்டுப்போன அல்லது பொல்யூட்டட் ஏர், அது வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் கூட அதில் இருக்கலாம். ஸோ இப்போ அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம உடம்புக்குள்ளார போகையில், செல்லுக்குள்ளார போகையில் அது என்ன பண்ணும், நோயை ஏற்படுத்தும். மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர்
acquired by inhaling air containing the pathogen that are transmitted through droplets caused by the cough or sneeze, dust or spores. ஸோ அப்போ பெரும்பாலும் மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாமே யார் மூலமாக தான் ஏற்படுத்துது? இந்த பேத்தஜன்ஸ், அதாவது காற்றின் மூலமாக தான் பரவுது. ஸோ இப்போ இந்த பேத்தஜன்ஸ் இருக்கக்கூடிய காற்றை நம்ம சுவாசிக்கும் போது அது வந்து என்ன ஆகுது? அதாவது இருமும் போதோ தும்மும் போதோ டஸ்ட்டு பார்ட்டிகளாவோ ஸ்போர்ஸாவோ நம்ம உடம்புக்குள்ளார போயிட்டு அங்கே என்ன பண்ணும்? நோயை ஏற்படுத்தும். ஏர்பார்ன் டிசீசஸ் ஆர் காஸ்ட் பை பாக்டீரியா அண்ட் வைரஸஸ். எ ஃபியூ ஏர்பார்ன் டிசீசஸ் அண்ட் தர் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆர் கிவன் இன் த டேபிள் பிலோ. சில அதாவது சில ஏர்பார்ன் டிசீசஸ் அண்ட் தர் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏர்பார்ன் டிசீசஸ் காஸ்ட் பை வைரஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காமன் கோல்டு, சாதாரணமாக பிடிக்கக்கூடிய சளி. காசட்டிவ் ஏஜென்ட் வந்து பார்த்தோன்னா ரைனோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம முன்ன சொன்னோம் இல்லையா வைரஸினுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கல, ஸோ அதுதான் ரைனோ வைரஸு. டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். ஸோ அப்போ தும்மும்போது இருமும்போது வெளிப்படக்கூடிய அந்த ட்ராப்லெட்ஸ் அதன் மூலமாக பரவுறது. இது எங்கே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் நாசல் சேம்பர். நம்ம நோஸ்லேருந்து வந்து பார்த்தோன்னா ட்ரக்கியா வரையும், அதாவது விண்டு பைப் அப்படின்னு சொல்கிறக்கூடிய பகுதி வரைக்கும் இருக்கிறது தான் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்டு. ஸோ சிம்டம்ஸ்னு பார்த்தோன்னா ஃபீவர், காஃப், ரன்னிங் நோஸு, ஸ்னீசிங்கு அண்டு ஹெட்டேக்கு. ஸோ காய்ச்சல் இருக்கும், இருமல் இருக்கும், ரன்னிங் நோஸ் மூக்கு ஒழுகிட்டு இருக்கும், ஸ்னீசிங் தும்மல் இருக்கும், தலைவலி இருக்கும். ஸோ அதெல்லாம் அதனுடைய சிம்டம்ஸ். அடுத்து வந்து பார்த்தோன்னா இன்ஃப்ளூயன்ஸா, ஃப்ளூ வைரஸ், மிக்சோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். இது வந்து பார்த்தோன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஃபுல்லாகவே எங்கே என்ன ஆகுது? பரவுறாங்க. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் நேசல் மியூக்கோசா அண்டு பேரிங்ஸ். பேரிங்ஸ் அப்படிங்கிறவங்க விண்ட் பைப்புக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீவர், காய்ச்சல் இருக்கும், பாடி பெயின் இருக்கும், காஃப் இருமல் இருக்கும், சோர் த்ரோட் வறட்டு தொண்டையாக இருக்கும், அதாவது ஒரு எரிச்சல் இருக்கும், நேசல் டிஸ்சார்ஜ் சளி வந்துக்கிட்டே இருக்கும், ரெஸ்பிரேட்டரி கன்ஜஷன், ஸோ மூச்சு விடுறதில் சிரமமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா மெசல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா தட்டம்மைன்னு சொல்லுவாங்க. ருபெல்லா வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரூபியோலா வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷனு, ட்ராப்லெட் நியூக்ளியே அண்ட் டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். ஸோ இப்போ ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா தும்மல் இது மூலமாக ட்ராப்லெட் மூலமாகவோ, அல்லது ட்ராப்லெட் நியூக்ளியை அதில் நியூக்ளியஸ் வர்றது மூலமாகவோ, அல்லது டைரக்ட் கான்டாக்ட் இன்ஃபெக்டட் பர்சனோட நேரடி தொடர்பில் இருக்கிறது மூலமாகவோ இது பரவும். இதுவும் வந்து பார்த்தோன்னா சுவாச பாதையை பாதிக்கக்கூடியது. சிம்டம்ஸ் பார்த்தோன்னா எரப்ஷன் ஆஃப் ஸ்மால் ரெட் ஸ்பாட்ஸ் ஆர் ரேஷஸ் இன் ஸ்கின். ஸோ இப்போ நம்மளுடைய தோலில் மேலே ஸ்கின்னில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேஷஸ் சின்னதாக புள்ளியாக கொப்பளங்கள் வர்றது, ஸ்மால் ரெட் ஸ்பாட்டு சேப்பாக புள்ளியாக இருக்கிறது, தும்மல் இருக்கிறது, இருமல் தும்மல் இருக்கிறது, கண் செவந்து போகிறது, ரெட்னஸ் ஆஃப் ஐ, கன்ஜெக்டிவாவில் நிமோனியா ஆர் பிராங்கைட்டிஸ், சுவாசப்பாதையில் காய்ச்சல், நுரையீரல் காய்ச்சல்னு சொல்கிறோம்லே அதுதான் நிமோனியா, ரைட்டா. அடுத்து மம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா பொண்ணுக்கு வீங்கி இந்த தாடைகிட்ட வீங்குது இல்லையா, அதுதான் மம்ஸு. மிக்சோ வைரஸ் பேரடைட்டிஸ் அப்படிங்கிற வைரஸ் மூலமாக பரவக்கூடியது. ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ட்ராப்லெட் நியூக்ளியே அண்ட் டைரக்ட் கான்டாக்ட் வித் த இன்ஃபெக்டட் பர்சன். ஸோ இப்போ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேற் சொன்ன மாதிரியே தான் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலமாகவோ அல்லது டைரக்ட் கான்டாக்ட் மூலமாகவும் வரக்கூடியது. இது எதை பாதிக்குதுன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஸோ இப்போ இதுவும் வந்து பார்த்தோன்னா நேசல் சேம்பர்லேருந்து ட்ரக்கியா வரைக்கும் பாதிக்கிறது. சிம்டம்ஸ் வந்து பார்த்தோன்னா என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பேரடைட் கிளாண்டு. ஸோ பேரடைட் கிளாண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நம்ம கழுத்து பகுதிக்கு மேலே 2 தாவங்கொட்டைக்கு பின்னால் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீக்கம், அங்கே தான் கிளாண்ட் இருக்கும். அந்த கிளாண்டில் தான் வந்து அந்த கிளாண்ட் வந்து பெருசாகிறதுனால இந்த நோய், அதுதான் சிம்டம்ஸு. மூமெண்ட் ஆஃப் ஜா பிகம்ஸ் டிஃபிகல்ட். அதை வீங்கிறதுனால என்னாகும் அப்படின்னா நம்மளால் வாயை அசைக்கக்கூட முடியாது. அடுத்து சிக்கன் பாக்ஸ், நமக்கு வரக்கூடிய சாதாரண அம்மைன்னு சொல்கிறதே அதுதான் வெரிசெல்லா ஜாஸ்டர் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெரிசெல்லா ஜாஸ்டர் வைரஸ்னால் வரக்கூடியது. ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷனு, ட்ராப்லெட் நியூக்ளியே அண்ட் டைரக்ட் கான்டாக்ட் வித் த இன்ஃபெக்டட் பர்சன், சேம் அதே தான். இதுவும் வந்து பார்த்தோன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் வருது. இதுக்கு சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எரப்ஷன் ஆஃப் த ஸ்கின்னு, ஃபீவர் அண்டு அன்ஈசினஸ். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஸ்கின்னில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன ஸ்பாட்டு புள்ளி வர்றது, ரேஷஸ் வர்றது, ஃபீவர் காய்ச்சல் இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தோன்னா அன்ஈசினஸ், கம்ஃபர்டபுளாக இல்லாமல் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கிற ஃபீல் பண்ணுறது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சம் ஆஃப் த ஏர்பார்ன் டிசீசஸ். அடுத்து ஏர்பார்ன் டிசீசஸ் காஸ்ட் பை பாக்டீரியான்னு எடுத்தோம்னா டியூபர்குலோசிஸ், டிபி, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா மூலம் தான் வருது. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் ஸ்பூட்டம் ஆஃப் த இன்ஃபெக்டட் பர்சன்ஸ். ஸோ அப்போ நோயற்ற பர்சனுடைய ஸ்பூட்டம் அதுலேருந்து பரவக்கூடியது. எதை பாதிக்குது அப்படின்னா நம்மளுடைய லங்ஸை பாதிக்குது. சிம்டம்ஸ் அப்படின்னா பர்சிஸ்டன்ட் காஃப், தொடர்ந்து இருமல் இருந்துக்கிட்டே இருக்கிறது.
செஸ்ட்டு பெயின் நெஞ்சு வலிக்கிறது, லாஸ் ஆஃப் வெயிட் அண்டு அப்பிடைட் பசி இல்லாமல் போகிறது, அதே மாதிரி எடை குறைதல். ஸோ இப்போ இதெல்லாம் இதனுடைய சிம்டம்ஸ். அடுத்து டிப்டீரியா, அதாவது கொரோனா பாக்டீரியம் டிப்டீரியே அப்படிங்கிற பாக்டீரியா மூலமாக வர்றது. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ட்ராப்லெட் நியூக்ளியை, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஸோ இப்போ மேல் மூச்சுக்குழாய் பாதிப்பு தான் ஏற்படுத்துது நோஸ் அண்ட் த்ரோட்டில். சிம்டம்ஸ்னு வந்தோம்னா ஃபீவர், சோர் த்ரோட்டு, சோக்கிங் ஆஃப் ஏர் பேட்ச். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய சிம்டம்ஸு. அடுத்த டிசீஸ் வந்து பார்த்தோன்னா ஊஃபிங் காஃபு, போர்டெட்டெல்லா பர்டுசிஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய பாக்டீரியா. ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சனை, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் சுவாச பாதையை பாதிக்குது. மைல்டு ஃபீவர், சிவியர் காஃப் எண்டிங் இன் ஊஃப். ஸோ இப்போ ரொம்ப வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறோம், சிவியர் காஃப் இருக்கும், பயங்கரமான இருமலும், அண்டு எண்டிங்கில் வந்து பார்த்தோன்னா ஊஃப் லவுடு க்ரோவிங் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் அதனுடைய சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் பார்ன் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம், நீரின் மூலம் பரவக்கூடிய நோய்கள். ஸோ இப்போ நீரின் மூலம் பரவக்கூடிய நோய்கள் எடுத்தோம்னா காற்று எப்படி பொல்யூட்டாகி அதில் வைரஸ், பாக்டீரியாஸ், மைக்ரோப்ஸ் வர்றாங்களோ அதே மாதிரி தண்ணியிலையும் microbes present in the contaminated water cause various infectious diseases. Some of the waterborne diseases are cholera, typhoid, infectious hepatitis, poliomyelitis, diarrhea. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனால் உருவாகக்கூடிய நோய்கள். The most common waterborne disease அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா their causative microbial agents symptoms அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா டேபிளில் நம்ம கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். ஸோ வாட்டர்பார்ன் டிசீஸ் காஸ்ட் பை வைரஸ் அப்படின்னு எடுத்தோன்னா போலியோமைலிட்டிஸ், போலியோ வைரஸ்னால் வரக்கூடியது. ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷனு, ஸ்பூட்டம் டிஸ்சார்ஜு, செக்ரேஷன் ஃப்ரம் நோஸு, த்ரோட்டு, கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்டு மில்க். ஸோ இப்போ இதன் மூலமாக தான் பரவுது. அஃபெக்டட் ஏரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ஸோ சிஎன்எஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதை பாதிக்குது. சிம்டம்ஸ் வந்து பார்த்தோன்னா பேரலைசிஸ் ஆஃப் லிம்ஸ், ஸோ இப்போ கைகால் வராமல் போகிறது. ஸோ அதுதான் இதனுடைய சிம்டம்ஸ் போலியோ வைரஸ். இதனுடைய ப்ரிவென்டிவ் அண்ட் கண்ட்ரோல் மெஷர் பார்த்தோன்னா சாக்ஸ் வேக்சின் ஆர் ஓரல் போலியோ வேக்சின், ஓபிவி இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட். அதனால தான் குழந்தைகளுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் போலியோ இன்ஜெக்ஷன் நமக்கு போட்டுட்ருக்காங்க. அடுத்து ஹெப்படைட்டிஸ் ஏ ஆர் இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஹெச்ஏவி, கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்டு ஓரல் ரூட். ஸோ இப்போ அதன் மூலமாக பரவக்கூடியவங்க. ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர் எதை அஃபெக்ட் பண்ணுவாங்கன்னா கல்லீரல் வந்து பார்த்தோன்னா இன்ஃப்ளமேஷன், வீக்கம் இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தோன்னா எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா நாசியா, அனராக்சியா, அக்யூட் ஃபீவர் அண்டு ஜாண்டிஸ் ஏற்படுத்துகிறாங்க. ப்ரிவென்டிவ் மெத்தட் அப்படின்னு எடுத்தோன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் கண்டாமினேஷன், ட்ரிங்கிங், குளோரினேட்டட் பாயில்டு வாட்டர், பர்சனல் ஹைஜீன். ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்யூட் டயரியா அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ரோட்டா வைரஸ் மூலமாக ஏற்படக்கூடியது. கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்டு ஓரல் ரூட்டு, வாய்கள் மூலமாக கிருமிகள் பரவுறது. எந்த பகுதி பாதிக்குன்னா இன்டெஸ்டைனு. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா வாமிட்டிங், ஃபீவர், வாட்டரி ஸ்டூல்ஸு வித் மியூக்கஸ். வாட்டர் ஸ்டூல்னால் டாய்லெட் வந்து தண்ணியாக போகிறது, அதில் மியூக்கஸ் சளிப்படலமும் சேர்ந்துருக்கிறது. இதனுடைய ப்ரிவென்டிவ் மெஷர் எடுத்தோன்னா ப்ராப்பர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா இதனுடைய வாட்டர்பார்ன் டிசீஸ், அதாவது ஏர்பார்ன் டிசீஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ். அடுத்து வாட்டர்பார்ன் டிசீசஸ் காஸ்டு பை பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலரா, அக்யூட் டயரியல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரொம்ப நாளைக்கு இந்த டிசென்ட்ரி இருந்துக்கிட்டே இருக்கும். விப்ரியோ காலரா அப்படிங்கிற பாக்டீரியா மூலமாக ஏற்படுத்துது. கண்டாமினேட்டட் ஃபுட்டு, வாட்டர், ஓரல் ரூட் அண்டு த்ரோ ஹவுஸ் ஃப்ளைஸ். இது வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஈக்கள் மூலமாக பரவக்கூடியது, ஹவுஸ் ஃப்ளைஸ் மூலமாக பரவும். ஸோ இது வந்து எதை பாதிக்குது, இன்டெஸ்டினல் ட்ராக்ட், நம்மளுடைய வயிற்றுப்பாதையை பாதிக்குது. அக்யூட் டயரியா வித் ரைஸ் வாட்டரி ஸ்டூல்ஸ், வாமிட்டிங், மஸ்குலர் கிராம்ஸு, நாசியா அண்ட் டீஹைட்ரேஷன். ஸோ இதெல்லாம் இதனுடைய சிம்டம்ஸ். இதனுடைய ப்ரிவென்டிவ் மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹைஜீனிக் சானிடரி கண்டிஷன், இன்டேக் ஆஃப் ஓரல், ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன்ஸ். ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன்னா இப்போ நீங்கள் வெளியில் தூக்கி போட்டு வெளியில் இருந்துச்சு இல்லையா, அதாவது எப்படி சொல்லலாம், இன்டேக் ஆஃப் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அப்படின்னா ஓஆர்எஸ் பவுட்ரு நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து வெளியில் வச்சுருப்பாங்க, ஜிஹெச்லாம் வந்து பார்த்தோன்னா வெளியில் வச்சுருப்பாங்க. அது ஓரல் பவுடர், ஓஆர்எஸ் பவுடர்னு சொல்லுவாங்க. அதை வீட்டுக்கு கொண்டு வந்து என்ன பண்ணுவோம், தண்ணியில் கரைச்சி நம்ம குடிக்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதன் மூலமாக இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், தடுக்கலாம்.
அடுத்து டைஃபாய்டு என்ட்ரிக் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறோம். சால்மோனெல்லா டைஃபி மூலமாக ஏற்படக்கூடியது. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு எடுத்தோன்னா ஃபுட் அண்டு வாட்டர் கண்டாமினேட்டட் வித் ஃபீசஸ் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன் த்ரூ ஹவுஸ் ஃப்ளைஸ். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா லெட்டின், அதாவது டாய்லெட்லேருந்து பரவக்கூடிய ஹவுஸ் ஃப்ளைஸ், ஈக்கள் மூலமாக பரவக்கூடியது. ஸ்மால் இன்டெஸ்டைனை பாதிப்பாங்க. ஹை ஃபீவர், வீக்னஸ், அப்டாமினல் பெயின், ஹெட்டேக்கு, லாஸ் ஆஃப் அப்பிடைட்டு, ரேஷஸ் ஆன் செஸ்ட் அண்ட் அப்பர் அப்டமன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதனுடைய சிம்டம்ஸு. ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தா ப்ரிவென்டிங் கண்டாமினேஷன் ஆஃப் ஃபுட் பை ஃப்ளைஸ் அண்ட் டஸ்ட்டு, இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பேசிக் சானிடேஷனு, ட்ரீட்மெண்ட் வித் ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதனுடைய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெக்டார் பார்ன் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வெக்டர்ஸ் மூலமாக பரவுறது, ஏஜென்ட்ஸ் மூலமாக பரவுறது. வெக்டர் இஸ் அன் ஏஜென்ட் தட் ஆக்டர்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் கேரியர் ஆஃப் த பேத்தஜன். ஸோ இப்போ இந்த பேத்தஜன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த வைரஸ், பாக்டீரியா இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்களை வேறொரு ஆர்கனிசத்துக்குள்ளார போய் அந்த ஆர்கனிசத்து மூலமாக இந்த பேத்தஜன்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளார வர்றது தான் வெக்டார் பார்ன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மெனி இன்செக்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆக்ட் அஸ் வெக்டர்ஸ். ஸோ இப்போ இன்செக்ட், சின்ன சின்ன பூச்சிகளும் அனிமல்ஸும் வந்து பார்த்தோன்னா வெக்டர்ஸாக பயன்படுறாங்க. டிசீசஸ் டிரான்ஸ்மிட்டட் பை வெக்டர்ஸ் ஆர் கால்டு வெக்டர் பார்ன் டிசீசஸ். தீஸ் வெக்டர்ஸ் கேன் ட்ரான்ஸ்ஃபர் இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ் ஃப்ரம் அன் இன்ஃபெக்டட் பர்சன் டு another healthy person. Some of the insect vector borne diseases are malaria, filaria, chikungunya, dengue, and the diseases which are transmitted through animals are பேர்ட் ஃப்ளூ அண்டு ஸ்வைன் ஃப்ளூ. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் த வெக்டர் பார்ன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ மலேரியா காய்ச்சல் தெரியும். ஃபிலேரியா அப்படிங்கிறது யானைக்கால் நோய், ஃபிலேரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்டா. சிக்கன்குன்யா, டெங்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மலேரியா கண்டினியூஸ் டு பி ஒன் ஆஃப் த மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். ஸோ வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் இன்னமும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நோய் தான் இந்த மலேரியா. மலேரியா இஸ் காஸ்ட் பை புரோட்டோசோவான் பேரசைட்டு. புரோட்டோசோவான் மூலமாக தான் ஏற்படுத்துது. யார் இந்த பேரசைட் அப்படின்னா பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறவங்க. 4 ஸ்பீசிஸ் ஆஃப் பிளாஸ்மோடியம், நேம்லி பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் அண்டு பிளாஸ்மோடியம் ஓவேல். ஸோ இவங்க எல்லாருமே மலேரியாவை காஸ் பண்ணக்கூடியவங்க. மலேரியா காஸ்ட் பை பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் இஸ் மேலிக்னன்ட் அண்டு ஃபேட்டல். ஸோ இப்போ இந்த பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் அப்படிங்கிறத கொல்லக்கூடிய மலேரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்ராக்சிமேட்லி 300 மில்லியன் பீப்புள் அரௌண்ட் த வேர்ல்டு கெட் இன்ஃபெக்டட் வித் மலேரியா எவ்ரி இயர். உலகம் முழுக்க வந்து பார்த்தோன்னா 300 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இந்த மலேரியா நோயினால் பாதிக்கப்படுறாங்க, ரைட்டா. இட் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ த பைட் ஆஃப் அன் இன்செக்ட் வெக்டர், த ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ, which feeds on human blood and usually lasts less than 10 days. ஸோ அப்போ இது யார் மூலமாக பரவுறாங்க, யார் அந்த வெக்டர் அப்படின்னு எடுத்தோம்னா ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ, ரைட்டா. ஸோ பெண் கொசு, அனாஃபிலஸ் கொசு மூலமாக தான் இவங்க நமக்கு பரவுறாங்க. இவங்க எப்படி பரவுறாங்க, விச் ஃபீட்ஸ் ஆன் ஹியூமன் பிளட், ஹியூமன் ரத்தத்தை உறிஞ்சும் போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த நோய் கிருமியை பரப்புகிறாங்க. அதாவது இந்த பிளாஸ்மோடியத்தை நம்ம ரத்தத்தில் செலுத்துகிறாங்க. எ பர்சன் அஃபெக்டட் பை மலேரியா வில் ஷோ சிம்டம்ஸ் ஆஃப் ஹெட்ஏக், நாசியா, மஸ்குலர் பெயின், சில்னஸ் அண்ட் ஷிவரிங் ஃபாலோடு பை ரேப்பிட் ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ இப்போ எதுனால சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெட்ஏக் இருக்கும், நாசியா மூச்சோட சிரமமாக இருக்கும், மஸ்குலர் பெயின், சில்னஸ் ஒரு மாதிரி சில்லுன்னு ஃபீல் பண்ணுறது, அண்டு ஷிவரிங் நடுக்கம் இருக்கிறது, ஃபாலோடு பை ரேப்பிட் ரைஸ் இன் டெம்பரேச்சர், அதை தொடர்ந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறது, காய்ச்சல் வர்றது, ஃபீவர் சப்சைட்ஸ் வித் ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்க்கிறது இருக்கும், ரைட்டா. யூஸ் ஆஃப் குயினைன் ட்ரக்ஸ் கில்ஸ் த ஸ்டேஜஸ் ஆஃப் மலேரியா பேரசைட். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா இதுக்கு எந்த ட்ரக் எடுத்துக்கணும்னா குயினைன் அப்படிங்கிற ட்ரக்கை தான் நம்ம எடுத்துக்கிறோம், குயினோன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ மலேரியல் ட்ரக். ஸோ இப்போ இதை எடுத்துக்கிறது மூலமாக அந்த மலேரியல் பேரசைட்டை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம், கொண்டுடலாம். நெக்ஸ்ட்டு Chikungunya is caused by virus. It is transmitted in humans by the bite of infected Aedes aegypti mosquito during the daytime. பகல் டைமில் கடிக்கக்கூடிய கொசு எது, ஏடிஸ் எஜிப்டி அப்படிங்கிறது. இந்த கொசுக்கள் மூலமாக பரவுறது தான் இந்த சிக்கன்குன்யா. இட் காசஸ் சிவியர் அண்ட் பர்சிஸ்டன்ட் ஜாயின்ட் பெயின், பாடி ரேஷஸ், ஹெட்ஏக் அண்ட் ஃபீவர். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கன்குன்யா வந்துருச்சுன்னா பர்சிஸ்டன்ட் ஜாயின்ட் பெயின், மூட்டு வலி பயங்கரமாக இருக்கும், பாடி ரேஷஸ் உடம்புலாம் அப்படியே எரியும், கொப்பம் போட்ட மாதிரி இருக்கும், ஹெட்ஏக் அண்டு ஃபீவர் பயங்கரமாக இருக்கும். ஜாயின்ட் பெயின்ஸ் கேன் லாஸ்ட் ஃபார் எ வெரி லாங் டைம். இதனால் ஏற்படக்கூடிய அந்த ஜாயின்ட் பெயின், மூட்டு வலிகள், அந்த ஜாயிண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா கைகை எலும்பு காலெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த வலி ரொம்ப நாளைக்கு இருந்துகிட்ருக்கும். இன்குபேஷன் பீரியட் ஆஃப் த வைரஸ் இஸ் யூஸ்வலி 2 to 12 days.
ஸோ இப்போ இதனுடைய இன்குபேஷன் பீரியட் இன்ஃபெக்ஷன் நடந்து 2லேருந்து 12 நாள் வரைக்கும் இதனுடைய இன்குபேஷன் பீரியட் இருக்கும். சில்னஸ், ஹை ஃபீவர், வாமிட்டிங்கு, நாசியா, ஹெட்டேக்கு, பர்சிஸ்டன்ட் ஜாயிண்ட் பெயின் அண்ட் டிஃபிகல்ட்டி இன் வாக்கிங்கு ஆர் த காமன் சிம்டம்ஸ் ஆஃப் அசோசியேட்டட் வித் திஸ் டிசீஸ். ஸோ இப்போ சிக்கன் குனியா வந்தவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடியது மெயின் சிம்டம்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா காமன் சிம்டம்ஸ். சில்னஸ், ஹை ஃபீவர், வாமிட்டிங்கு, நாசியா, ஹெட்டேக்கு, பர்சிஸ்டன்ட் ஜாயிண்ட் பெயின். ஸோ இதில் பர்சிஸ்டன்ட் ஜாயிண்ட் பெயின் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது. ரைட்டா? த ஜாயின்ட்ஸ் கெட் இன்ஃப்ளம்டு அண்ட் த பர்சன் ஃபைண்ட்ஸ் இஸ் டிஃபிகல்ட் டு வாக். ஸோ ஜாயின்ட்ஸ்லாம் வந்து இன்ஃப்ளேம் ஆகும், அதாவது வீங்கி போயிடும். அதனால் நடக்கிறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும், பயங்கர வலி இருக்கும். பேராசிட்டமல் இஸ் கிவன் டு ரிலீவ் பெயின் அண்ட் ரெடியூஸ் ஃபீவர். பேராசிட்டமல் டேப்லெட்டு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிவன் டு ரிலீவ் பெயின், வலி நீக்கியாகவும் ரெடியூஸ் ஃபீவர், காய்ச்சலை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்குது. ஸோ டெங்கு நெக்ஸ்ட்டு. டெங்கு இஸ் நோன் அஸ் பிரேக் போன் ஃபீவர், அதாவது எலும்பு உடைக்கக்கூடிய நோய் அப்படின்னு சொல்கிறாங்க, பிரேக் போன் ஃபீவர். த நேம் பிரேக் போன் ஃபீவர் வாஸ் கிவன் டியூ டு த காஸ் ஆஃப் இன்டென்ஸ் ஜாயிண்ட் அண்ட் மசில் பெயின். ஸோ பயங்கரமான உடம்பு வலி, ஜாயிண்ட் பெயின் இருக்கிறதுனால தான் இதை பிரேக் போன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பிரேக் போன் டிசீஸ் அப்படின்னு ஃபீவர்னு. டெங்கு ஃபீவர் இஸ் காஸ்ட் பை வைரஸ் டிரான்ஸ்மிட்டட் பை ஈடிஸ் எஜிப்டி மஸ்கிட்டோ. ஸோ சிக்கன் குனியாவை ஏற்படுத்தின அதே கொசு தான் இங்கேயும் வர்றாங்க, ஏடிஸ் எஜிப்டி அப்படிங்கிறது. ஸோ பகலில் கடிக்கக்கூடிய கொசு. ரைட்டா? ஸோ பகலில் கடிக்க அந்த கருப்பு கலரில் வெள்ளை கலர் கோடு போட்ட மாதிரி இருக்கக்கூடிய கொசுகள். இன்குபேஷன் பீரியட் ஆஃப் த வைரஸ் இஸ் யூஸ்வலி 5 to 6 days இருக்காங்க இவங்களுக்கு. ஆன்செட் ஆஃப் ஹை ஃபீவர், அதிகமான காய்ச்சல், சிவியர் ஹெட்டேக், பயங்கரமான தலைவலி, மசில் அண்ட் ஜாயிண்ட் பெயின், ரேஷஸ்ஸு, ஹேமரோஜ், ஃபால் இன் பிளட் பிளேட்லெட் கவுண்ட் ஆர் த சிம்டம்ஸ் அசோசியேட்டட் வித் திஸ் டிசீஸ். இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஃபால் இன் பிளட் பிளேட்லெட், அதாவது ரத்தத்தில் பிளேட்லெட்னுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது, கவுண்ட்டு குறைஞ்சிக்கிட்டே வர்றது வந்து பார்த்தோன்னா இது காமன் சிம்டம்ஸ்னு சொல்கிறோம். வாமிட்டிங் அண்ட் அப்டாமினல் பெயின், டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங், மைனூட் ஸ்பாட்ஸ் ஆன் த ஸ்கின், சிக்னிஃபைங் ப்ளீடிங் வித்தின் த ஸ்கின் ஆர் ஆல்சோ அசோசியேட்டட் வித் த டெங்கு ஃபீவர். ஸோ டெங்கு ஃபீவர் சிவியராக இருக்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீத்திங் இருக்கும், மைனூட் ஸ்பாட் ஆன் த ஸ்கின், சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் தெரியும், அந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்தோன்னா சிக்னிஃபைங் ப்ளீடிங் வித் இந்த ஸ்கின் வந்து பார்த்தோம், அது ரத்தம் லேசாக கணிஞ்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நோயினுடைய தீவிரமான அறிகுறி, கிட்டத்தட்ட ரொம்ப ஹெவி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பேராசிட்டமல் இஸ் கிவன் டு ரெடியூஸ் ஃபீவர் அண்ட் பாடி ஏக்கு, கம்ப்ளீட் ரெஸ்ட் அண்ட் இன்க்ரீஸ்ட் இன்கிட் ஆக ஃப்ளூயிட் இஸ் எசென்ஷியல். ரைட்டா? ஸோ இங்கே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீவர், பிரைன் ஃபீவர், ஹெட்டேக்கு, பெயின் பிஹைண்ட் ஐஸ், கண்ணுக்கு பின்னால் வலிக்கிறது, மைல்டு ப்ளீடிங் ஃப்ரம் கம்ஸு, நோஸ் பிலோ த ஸ்கின்னு, பாடி ஏக்ஸு, ரேஷஸ்ஸு, டயேரியா, வாமிட்டிங், இது எல்லாமே டெங்கு ஃபீவர்னுடைய சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிலேரியாசிஸ் அப்படிங்கிறது யானைக்கால் நோய். ஃபிலேரியாசிஸ் இஸ் அ மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம் இன் இந்தியா. திஸ் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை நெமட்டோடு வார்ம் வவுச்சீரியா பிராங்க்ராஃப்டி அப்படிங்கிற நெமட்டோடு புழு, அதாவது சாக்கடையில் இருக்கும் இல்லையா, டிச்சு தண்ணி, கழிவு நீரிலிருந்து வரக்கூடிய நெமட்டோடு. ரைட்டா? The adult worms are usually found in the lymphatic system of man. It is transmitted by the bite of infected Culex mosquito. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா Culex mosquito மூலமாக நமக்கு பரவுறது, அதாவது கழிவுநீர் டிச்சியில் இருக்கக்கூடிய கொசுக்கள் மூலமாக பரவக்கூடியது அந்த ஃபிலேரியா, இந்த வவுச்சீரியா பிராங்க்ராஃப்டி அப்படிங்கிற அந்த நெமட்டோடு. Incubation period of filarial worm is 8 to 16 months and the symptoms include the acute infection, fever and inflammation on lymph glands. In chronic infection, the main feature is elephantiasis, which affects the legs, scrotum and the arms. ஸோ இப்போ இதனுடைய இன்குபேஷன் பீரியடுங்கிறது வந்து பார்த்தோன்னா 8 to 16 months வரையும் இருக்குது. ஸோ இப்போ உள்ளுக்குள்ளார அவ்வளோ நாள் ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அக்யூட் இன்ஃபெக்ஷன் இருக்கும், ஃபீவர் அண்ட் இன்ஃப்ளமேஷன் லிம்ப் கிளாண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா நம்மளோட லிம்ஃப் நோட்ஸில் அதிகமான வீக்கம் இருக்கிறது. இது வந்து எதை ரிசல்ட் பண்ணும் அப்படின்னா இன் கிரானிக் இன்ஃபெக்ஷன் த மெயின் ஃபியூச்சர் இஸ் எலிஃபென்டியாசிஸ், யானைக்கால் நோய் மாதிரி பெருசாகிறது, கால் வந்து பெருசாகும், விச் அஃபெக்ட்ஸ் த லெக்ஸ், ஸ்க்ரோட்டம் அண்டு த ஆர்ம்ஸ். ஆண்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரோட்டத்துலேயும் ஆர்ம்ஸும் என்னாகும், பெருசாக வீங்கிடும். ரைட்டா? மஸ்கிட்டோஸ் ப்ரிவென்ஷன் அண்டு கண்ட்ரோல். ஸோ இப்போ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மஸ்கிட்டோ பைட்ஸ் யூ யூஸிங் மஸ்கிட்டோ நெட்டு, மஸ்கிட்டோ ஸ்க்ரீன்ஸு, மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் அண்டு ஆயின்மெண்ட்ஸ். ஸோ இதை தடவிக்கிறது மூலமாக நம்ம கொசுக்கடியை தவிர்க்கலாம். Elimination of breeding places by providing adequate sanitation, underground wastewater disposal system and drainage of stagnant water. ஸோ இப்போ கழிவு நீர் தேங்காமல் பாதுகாக்கிறதும் தண்ணி தேங்காமல் வச்சுக்கிறதும்
இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கொசுக்கள் முட்டையிட்டு ப்ரீடிங்கை குறைக்கிறது மூலமாக தடுக்கிறது மூலமாக கொசுக்கு உற்பத்தி ஆகிறத தடுக்கலாம். கலெக்ஷன் ஆஃப் வாட்டர் இன் எனி அன்கவர்டு கண்டெய்னர் சச் as வாட்டர் டேங்கு, பாட்டு, ஃப்ளவர் பாட்டு, டிஸ்கார்டட் டயர்ஸ் should be avoided. ஸோ இப்போ எதையுமே தண்ணிகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா நம்ம மூடி வச்சு யூஸ் பண்ணணும். திறந்து எந்த ஒரு தண்ணியும் வைக்கக்கூடாது. கண்ட்ரோல் ஆஃப் மஸ்கிட்டோ லார்வே பை ஸ்ப்ரேயிங் ஆயில் ஆன் ஸ்டாக்னன்ட் வாட்டர் பாடிஸ். தேங்கி இருக்கிற தண்ணியில் வந்து பார்த்தோன்னா ஆயில் தெளிக்கிறது மூலமாக என்ன பண்ணும், ஏரேஷனை தடுக்க முடியும். ஏரேஷன் தடுக்கிறது மூலமாக அந்த லார்வாஸ் தண்ணிக்குள்ளாரையே செத்து போயிடும். அடல்ட் மஸ்கிட்டோ கேன் பி கில்டு பை ஸ்ப்ரேயிங் இன்செக்டிசைட்ஸ். பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறது மூலமாக பெரிய வளர்ந்த கொசுக்கள் நம்ம அழிக்க முடியும். அப்ளிகேஷன் ஆஃப் சின்ட்ரனல் ஆயில் ஆர் யூக்லிப்டஸ் ஆயில் ஆன் த எக்ஸ்போஸ்டு ஸ்கின். ஸோ இப்போ நம்ம உடம்புல வந்து பார்த்தோம் அப்படின்னா யூக்லிப்டஸ் ஆயிலையும் சிட்ரனல் ஆயிலையும் தடவுறது மூலமாக கொசு கடிக்காமல் நம்மளையே பாதுகாத்துக்க முடியும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிசீஸ் டிரான்ஸ்மிட்டட் பை அனிமல்ஸு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஸ்வைன் ஃப்ளூ, அதாவது பறவை காய்ச்சல்னு சொல்லல, அதான் ஸ்வைன் ஃப்ளூ. பன்றி காய்ச்சல் ஸ்வைன் ஃப்ளூ. ஃபஸ்ட் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் பிக்ஸ். பன்றிகளில் தான் இது வந்து ஆரம்பிச்சிச்சு. இட் இஸ் காஸ்ட் பை வைரஸ் தட் அஃபெக்ட்ஸ் பிக்ஸ் அண்ட் ஹஸ் ஸ்டார்டட் இன்ஃபெக்டிங் ஹியூமன்ஸ். பன்றிகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவ ஆரம்பிச்சிச்சு. த வைரஸ் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ ஏர். இட் அஃபெக்ட்ஸ் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ பன்றி காய்ச்சல் வந்து பார்த்தோன்னா காற்றின் மூலம் பரவக்கூடியது. ஸோ நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் மூச்சு பகுதியை, அதாவது மூச்சு குழாய் பகுதியை, சுவாச பாதையை பாதிக்கக்கூடிய நோய். இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், அதாவது H1N1 சொல்லக்கூடிய அந்த வைரஸ் வந்து பார்த்தோன்னா ஹேஸ் பின் ஐடென்டிஃபைட் அட் த cause of this disease. It is transmitted from person to person by inhalation or ingestion of droplets containing viruses from people sneezing or coughing. ஸோ இப்போ ஒருத்தர் இன்ஃபெக்டட் பர்சன் இருமுறது மூலமாக தும்முறது மூலமாக அங்கிட்டிருந்து அந்த ட்ராப்லெட்ஸ் ஸ்னீசிங் மூலமாக என்னாகும், நம்ம நார்மல் பர்சனுக்கு வந்து வரும்போது இந்த நோயானது பரவும். ஃபீவர், காஃபு, நாசல் செக்ரேஷன், ஃபேட்டிக்கு, ஹெட்டேக்கு, சோர் த்ரோட்டு, ரேஷஸ் இன் த பாடி ஏக்கு, பெயின், chills, nausea, vomiting, diarrhea, shortness of breath are the symptoms associated with the disease. shortness of breath அப்படிங்கிறது மூச்சு விடுறதுல சிரமம், ரைட்டா. நம்மளால் லாங் ப்ரீத் எடுக்க முடியாது, ஷார்ட் ப்ரீத்து தான் எடுக்க முடியும். அதனால் மூச்சு திணறல் ஏற்படும், ரைட்டா. ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு பார்க்கும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் நாசல் ஸ்ப்ரே வேக்சின். ஸோ இப்போ நாசல் ஸ்ப்ரே வேக்சினை யூஸ் பண்ணுறது மூலமாக இது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அவாய்டிங் க்ளோஸ் கான்டாக்ட் வித் த பர்சன் சஃபரிங் ஃப்ரம் ஃப்ளூ ஃபீவர்னால் இருக்கிறவங்களோட நம்ம தொடர்பை ஏற்படுத்திக்கக்கூடாது. இன்டேக் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃப்ரூட் ஜூஸஸ் வில் ஹெல்ப் ப்ரிவென்ட் டீஹைட்ரேஷன். ஸோ இப்போ டீஹைட்ரேஷன், டயரியா போகிறதுனால டீஹைட்ரேட் ஆகும் பாடி, அதை தடுக்கிறதுக்கு நம்ம அதிகமான தண்ணியும் ஜூஸஸும் எடுத்துக்கணும், ஃப்ரூட் ஜூஸஸும் எடுத்துக்கணும். plenty of rest will help the body to fight infection. ஸோ நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது மூலமாக நம்ம பாடி அந்த நோய்க்கு எதிராக போராடும். ஆல்வேஸ் வாஷ் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் குட் ஹைஜீன். ஸோ எப்பயுமே கைகளையும் கால்களையும் சுத்தமாக வச்சுருக்கிறது மூலமாக நோய் வராமல் தடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா, அதாவது காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோம், அதுதான். ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா இஸ் எ கான்டேஜியஸ் பேர்ட் டிசீஸ் காஸ்ட் பை வைரஸஸ். Birds that can carry and spread avian influenza virus include poultry, chickens, turkeys and ducks, wild birds and pet birds. ஸோ இப்போ பொதுவாக வந்து பார்த்தோன்னா பவுல்ட்ரி சிக்கன்ஸு, டர்க்கீஸ் அண்டு டக்ஸ் மூலமாகவோ அல்லது வைல்டு பேர்ட்ஸ் மூலமாகவோ என்னாகும், இந்த வைரஸ் ஆனது மனிதர்களுக்கு பரவும். இட் இஸ் காஸ்ட் பை இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் H5N1. The incubation period of the virus is 2 to 7 days. இதனுடைய இன்குபேஷன் பீரியட் 2 to 7 days. ஆஃப்டர் த இன்குபேஷனுக்கு அப்புறம் பீப்புள் ஹூ ஹேவ் க்ளோஸ் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பேர்ட்ஸ், அந்த பறவைகளோட தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நோயானது என்னாகும், பரவும். அதுவும் இந்த க்ளோஸ் கான்டாக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டாமினேட் பேர்ட்ஸ் செக்ரீஷன். ஸோ பேர்டு கழிவுகள் போடுறது மூலமாகவோ, செக்ரீஷன் ஃப்ரம் மவுத்து, ஐஸு, மியூக்கஸு, நேசல் செக்ரேஷன் ஆர் ட்ராப்பிங்ஸு, இதன் மூலமாக இந்த நோயானது அதிகம் பரவுது. சிம்டம்ஸ் எடுத்தோன்னா ஃபீவர், காஃப், சோர் த்ரோட்டு, ரன்னிங் நோஸு, மசில் அண்டு பாடி எக்ஸு, ஃபேட்டிக்கு, ஹெட்டேக்கு, ரெட்னஸ் ஆஃப் ஐஸு, டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் டிசீஸ். ஸோ வைரஸ் வந்து பார்த்தோன்னா பவுல்ட்ரி உள்ள வாத்துலேயோ கோழிலேயோ வரும். அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா பவுல்ட்ரி டு ஹியூமனில் வந்து பார்த்தோன்னா வைரஸ் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ ஐஸ், நோஸ், மவுத் அண்டு டச்சு. ஸோ இதன் மூலமாக உள்ளே போனோன்னே என்னாகும், H5N1 வைரஸ் வந்து பரவ ஆரம்பிக்கும். சிம்டம்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹை ஃபீவர், காஃப், ஸ்னீசிங், பிரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ், லாஸ் ஆஃப் அப்பிடைட், இது எல்லாமே ரைட்டா. அடுத்து ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா அவாய்டிங் ஓப்பன் ஏர் மார்க்கெட்ஸ் வேர் இன்ஃபெக்டட் பேர்ட்ஸ் ஆர் சோல்டு. ஸோ இப்போ ஓப்பன் மார்க்கெட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பறவைகள் விற்றுட்டு இருந்தாங்கன்னா அதை வாங்கக்கூடாது. அவாய்டிங் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பேர்ட்ஸ் ஆர் கன்சப்ஷன் ஆஃப்
இன்ஃபெக்டட் பவுல்ட்ரி. ஸோ இப்போ பறவைகள், அதாவது அவாய்டிங் இன்ஃபெக்டட் பேர்ட்ஸோட காண்டாக்ட் பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். அண்டு பவுல்ட்ரி பேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறத கொஞ்சம் தவிர்க்கணும். அதாவது எப்போ இந்த இன்ஃபெக்டட் இருக்கக்கூடிய பேர்ட்ஸை ப்ராப்பர் க்ளீனிங் அண்டு குக்கிங் ஆஃப் பவுல்ட்ரி. ஸோ இப்போ இந்த பவுல்ட்ரியிலேருந்து வரக்கூடியதை வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அதை முறையாக சமைக்கணும். ரைட்டா? அரைகுறையாக சமைச்சு சாப்பிட்றதோ, அது சரியாக க்ளீன் பண்ணாமல் சாப்பிட்றதோ இந்த வைரஸை பரவுறதை அதிகப்படுத்தும்.